மனித சமூகம் மேம்பட நதிக்கரைகள் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றிருக்குன்றதையும், நாகரிகம் வளர்ந்த பின்னாடி அந்த வளர்ச்சியை காரணமா வச்சு அதே நதிகள் அழிக்கப்பட்டு வர்றதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில 3 நதிகள் ஒரே பகுதியில் ஓடக்கூடிய இடத்துல இருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசுகள். சென்னைன்னு சொன்னதுமே அதோடைய அடையாளங்களை குறிப்பிட பல விஷயங்களை சொல்லுவோம். அதில் தவறாமல் எப்பவும் இடம்பெறுறது கூவம் நதி. கூவம்னு சொல்ல ஆரம்பித்ததும் அது எப்படி இருந்தது தெரியுமான்னு பழம்பெருமையையும், அது எவ்வளவு மோசமானது தெரியுமான்னு இப்போ இருக்க நிலைமையையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் கூவத்தில் ஒரு பகுதி இன்னமும் பாசனத்துக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக இருக்கிறது தெரியுமா? கேசவரம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படுற தண்ணீர் மூலமாக கிளையாறா உருவாகிற கூவம் திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமத்தில் தொடங்கி ஆவடி, திருவேற்காடு, மதுரவாயல் வழியாக பயணம் செஞ்சு கோயம்பேடு பகுதிக்குள்ள நுழைஞ்சு நேப்பியர் பாலம் பக்கத்தில் வங்கக்கடல்ல சேருது. கூவத்தின் பாதையில ஆரன்வயல் அணை, கொரட்டூர் அணை உள்ளிட்ட 6 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. மொத்தமா 65 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யற கூவம் சென்னையில மட்டும் 18 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யுது. உருவாகிற இடத்துல கூவம் சுத்தமா காணப்பட்டாலும் சென்னையை நெருங்கும் போது அதுல கொட்டப்படுற கழிவுகளால கூவம் நதியுடைய தன்மையே மாறிடுது. ஒரு காலத்துல 40க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் இருந்த கூவம் நதியில இன்னைக்கு மீன்களே இல்லைங்கிற நிலை தான் இருக்கு. இப்போ கூவம் ஆறு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு சாக்கடைக்கு மறுபெயரா நம்ம கூவத்தை நம்ம நினைக்கிறோம். உண்மையில சாக்கடைக்கு மறுபெயர் கூவம் இல்ல. கூவம் ஒரு அழகான நதி. காவேரி மாதிரி, தென்பண்ணை மாதிரி, கங்கை மாதிரியான ஒரு புனிதமான நதி கூவம். நான் சின்ன வயசா இருக்கும்போது அதுல இருந்த மணல் எங்களுக்கு எல்லாருக்கும் விளையாட்டு திடல் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி மீன்கள் நிறைய ஓடும், நம்ம மீன் பிடிக்கிறது எல்லாமே அதுலதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் சின்ன வயசுல இருந்து இப்ப பாக்குற இந்த 40 வருஷ காலங்கள்லயே 40 அடி ஆழத்துக்கு மணல் எடுத்த இடங்களும் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டமே ஏரிகளின் மாவட்டம் தான் இல்லைங்களா? இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்ச அணைக்கட்டுச்சேரியில இருந்து ஒரு 10 ஏரிகளை ரொப்பிட்டு தண்ணி 10 கிலோமீட்டர் தாண்டி வெளியே வரும். உள்ள திருப்பின இடத்துல எங்க அணைக்கட்டுச்சேரியில திருப்பினா 10 ஏரிகளை ரொப்பிட்டு ஒரு 50க்கும் மேற்பட்ட குளங்களை ரொப்பிட்டு வெளியே பருத்திப்பட்டுல வரத்துக்கு இன்னைக்கும் அந்த வரைபடங்கள்லாம் இருக்கு. வரைபடத்துல அந்த கால்வாய்கள்லாம் இருக்கு. ஆனா அது செயல்பாட்டுல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆறு பள்ளமாயிடுச்சு, ஏரி எல்லாம் மேல இருக்கு. இப்ப தண்ணியை எப்படி மேல ஏத்தி அனுப்புறது? ஏன் இது பள்ளமாச்சுன்னா நம்ம மணலெல்லாம் எடுத்துட்டோம், பள்ளமாயிடுச்சு. இது ஒண்ணு. இரண்டாவது பிரச்சனை என்னன்னாச்சுன்னா நம்ம சாக்கடை நீரை நேரடியா எடுத்துட்டு போய் ஆத்துல விட்டுறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கூவம் நதி கிட்ட போனாலே சென்னைக்குள்ள ரொம்ப துர்நாற்றம் வீசுற நிலைமையில எல்லாம் இருக்கு. சாக்கடை நீரை சுத்திகரிக்காம விடுறோம். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, நம்ம இப்போ சோப் எல்லாம் பயன்படுத்தினால பாஸ்பேட்ஸ், சல்பேட்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லைங்களா? இந்த பாஸ்பேட்ஸ் அண்ட் சல்பேட்ஸ் ஒரு செடிமெண்ட் கிரியேட் பண்ணும் அந்த தண்ணியில. இதை டைஜஸ்ட் பண்றதுக்காக தான் இயற்கை ஆகாய தாமரையை உருவாக்குது. சாக்கடை நீர் நீங்க சுத்திகரிக்கிற இடத்துல திடக்கழிவுகளை மட்டும் எடுத்து போட்டுறாங்க. இப்ப தண்ணியை விட்டுறாங்க நேரடியா. அதுல இருக்கிற பாஸ்பேட்ஸையும் சல்பேட்ஸையும் நீக்கிட்டு தான் நம்ம இதுல விடணும். அப்ப அதுல மீன்களே வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த ஆகாய தாமரை வளர்ந்து மொத்தமா மூடிக்கிச்சுன்னா மேல இருந்து சூரிய ஒளி தண்ணிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ஆக்சிடைஸே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா நதி மரணிச்சிடும். அது ஏற்கனவே இந்த கூவம் நதியில 30 கிலோமீட்டருக்கு நடந்துருச்சு. திருவேற்காடு வரைக்கும், முகத்வாரத்துல இருந்து திருவேற்காடு வரைக்கும். அடுத்த 40 கிலோமீட்டர்ல இதே பேட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இத தீர்வு அப்படின்னு உட்கார்ந்து பேசினா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசு அடைந்த ஆறுக்கு நம்ம கடந்த 5 வருஷத்துல 3000 கோடி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல 6000 கோடி எடுத்து வச்சிருக்கோம். இதை செலவும் பண்ணிருக்கோம். இந்த 6000 கோடியில உண்மையிலேயே நம்ம கூவம் ஆற்றை சுத்திகரிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டா நமக்கு நாமே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அடுத்த நிலைக்கு போய் சரி மாசடைந்த நதிகளுக்கு ஒரு 5 வருஷம் அப்படியே ஓய்வு கொடுத்துருவோம். அது இருக்கிறது இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாசு அடையாத நதிகளை மாசுல இருந்தே காப்பாத்திட்டா ஆரோக்கியமா இருக்கிற நதிகளையும், குளங்களையும், ஏரிகளையும் இன்னும் துரிதமா அரசாங்கம் செயல்பட்டு காப்பாத்திட்டாங்கன்னா அந்த மாசு அடையிறதுல இருந்தே நம்ம காப்பாத்திடலான்றதுதான் எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சுக்கேங்க. இந்த வரிசையில நாம அடுத்ததா பார்க்க போற ஆறு ஆரணி.
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாராயணவனம் பகுதியில் உள்ள சதாசிவகொண்டா மலைப்பகுதியில் உருவாகுது ஆரணி ஆறு. பிச்சாட்டூர்ல தொடங்கி தமிழக பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, புதுவாயல், பொன்னேரி, தத்தமஞ்சி, பிரளயம்பாக்கம் வழியா 127 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு பழவேற்காடு பக்கத்துல வங்காள விரிகுடா கடல்ல முடிவடையுது. திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் 66 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யற ஆரணி ஆற்றுல செழியம்பேடு ஆள் ஏரி, எலாவூர் காட்டேரி உள்ளிட்ட 211 ஏரிகளின் உபரி நீர் கலக்குது. இதுல ஆரணி ஆறு பாத்தீங்கன்னா ஆந்திரா 65 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 66 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இடத்துல இந்த 66 கிலோமீட்டர்ல 7 டேம் இருக்கு. 7 டேம்ல பாத்தீங்கன்னா பாலேஸ்வரம்ன்ற டேம் 236 மீட்டர் அகலம் இருக்கும். கடைநிலையில இருக்க ரெட்டிப்பாளையம்ன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அதே ஆறு 100 மீட்டர்ல இருக்கும். சுருங்குது, 100 மீட்டருக்கும் சுருங்குது. மழை காலத்துல கரையினுடைய 2 பக்கமும் பல ஊருங்க இருக்கு, பல கிலோமீட்டர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆத்துல கரை உடையுது. இது திருவிழா மாதிரி, தீபாவளி பொங்கல் மாதிரி அந்த கரையில இருக்கக்கூடிய அந்த நம்ம பொன்னேரி லட்சுமிபுரம் டேம்ல கடந்து ஒரு கரையில பெரும்பேடு, கம்மார்பாளையம், பிரளயம்பாக்கம் இப்படிப்பட்ட ஊருங்களும், மறுகரையில பூதூர், ரெட்டிப்பாளையம், தத்தமஞ்சி, கடப்பாக்கம், ஆண்டார்மடம் இப்படிப்பட்ட கடைநிலை கிராமங்கள் மழை நேரம்னாவே அவங்க எல்லாருமே உயிரை பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அடிக்கடி கரை உடைஞ்சு ரொம்ப சேதம் ஏற்படும். இதை பொதுப்பணித்துறை பெரிய அளவுல ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமும் இடல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு அமைக்கிறாங்க, பஞ்சாயத்து ரோடு, யூனியன் ரோடு, ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு கொண்டு போறாங்க. இருக்க வண்டிங்க அதிகமாக என்ன பண்றாங்க, ரோட்டினுடைய அகலத்தை அகலப்படுத்துறாங்க. பொன்னேரியில இருந்து ரொம்ப பாதிப்பு. எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க, எந்த நேரத்தில் கரை உடையுமோன்ற பதத்துல. இப்ப சமீபத்தில் 2020 பாத்தீங்கன்னா வருஷம் உடையுது. என்னடான்னா அந்த கடைசியில இருக்கக்கூடிய ஆண்டார்மடம்ன்ற ஒரு பகுதி கிராமம், அந்த கிராமத்துல அது அவங்களுக்கு சுத்தமா பழகியே போச்சு. அந்த மழை காலத்துல ஒரு 3-4 மாசம் அவங்க நிம்மதியா வாழவே முடியாது. தமிழ்நாடு லெவல்ல எடுத்துக்கிட்டா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் தான் அதிக மழை பெய்யும், பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க வடகிழக்கு பருவமழை நேரத்துல. ஆனா அதுலயும் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் அதிக பாதிப்பு வரும். திருவள்ளூர் மாவட்டத்திலே அதிக பாதிப்பு வரக்கூடியது பொன்னேரி தொகுதி. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கூவாரும் கொசத்தலையாரும் கலக்கிற இடம் பொன்னேரி தொகுதிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த கடைநிலை பகுதியை ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த விதமான ஒரு முன் எச்சரிக்கையோட அதை பராமரிக்கவே இல்லை. வருஷம் அந்த ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரையும் அந்த பெரும்பேடு பகுதியில இருந்து ரெட்டிப்பாளையம், அந்த ஆண்டார்மடம், கடப்பாக்கம், சிறுபழவேற்காடு அந்த மக்கள்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரையை பலப்படுத்தணும். இதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரிங்க கரையை பலப்படுத்துவாங்க. எப்படின்னா அந்த கரை மேலேயே இயந்திரம் நிற்கும், உள்ள கையை விட்டு அள்ளி போடும் மிஷின். அது உள்ள என்ன இருக்கும், மணல் தான் இருக்கும். மேடாயிடும், பில்லு வாங்கிடும், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா அடுத்த மழை வருமோ கரை கரைஞ்சிரும். அந்த மாதிரி தான் பண்றாங்க. இது ஒரு அந்த ஆறு பிரியக்கூடிய இடத்துல அது 2 சின்னதா ஆயிடுது. சின்னதாயிட்டாலும் எந்த கரை உடையாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல பலமான கருங்கல் பதிச்சோ அல்லது சிமெண்ட் கரையோ அமைச்சு அந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமா தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரத்தில் தொடங்கி வேலூர், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்கள் வழியா 136 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு எண்ணூர்ல வங்கக்கடல்ல கலக்குது கொசஸ்தலை ஆறு. இந்த ஆற்றின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 3757 கிலோமீட்டர். இந்த ஆத்து மேலதான் சென்னையின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கு. மற்ற நீர்த்தேக்கங்களை போல தனியா உருவாக்காம கொசஸ்தலை ஆற்றின் மேலேயே இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் இன்னொரு சிறப்பு. கொசஸ்தலை ஆற்றை நம்பி மேட்டுக்குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட 6 கிராம மக்கள் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் செஞ்சுக்கிட்டு வராங்க. இங்க அபாயகரமான கழிவுகள் நிறைய கொட்டப்படுறதால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா தொடர்ந்து நீண்ட காலமா புகார் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதை உறுதிப்படுத்துற விதமா தென்மண்டல தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு அறிக்கை ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. அந்த அறிக்கையில
எண்ணூர்ல இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் உட்பட பிற நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா வேதிப்பொருள் கழிவுகளை கொட்டப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆற்றினுடைய நாகரீகம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3,75,000 வருஷத்துக்கு முன்னையே ஆட்டுப்பாக்கம் என்ற அந்த கரையோர கிராமம் தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரங்க பழக்கால கற்கால மனிதர்கள் உபயோகப்படுத்தின போருக்குண்டான ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு. பட்டப்பெரும்புதூர்ல 2 அகழ்வு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல 10 அடி 15 அடியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணிய மாடுங்க கட்டி கவலை ஓட்டுவாங்க. மாடுங்க கட்டி கவலை ஓட்டி பயிர் செய்வாங்க. அப்போ நல்ல விளையும், நல்லாவும் இருக்கும். ஒரு 5 அடியில 10 அடியில தான் தண்ணி பக்கத்துல இருந்தது. இப்ப இந்த ஆறுகளுடைய நிலைமை என்னடான்னா, மொத்தத்துல இந்த ஆறுகள் ஓடுற இடத்துல இருந்து மணல் மொத்தம் எடுத்துட்டாங்க. மணலையும் எடுத்துட்டாங்க, அதுக்கு கரையும் கட்டல. ஒவ்வொரு வருஷமும் மழை நீர் அதிகமாகும் போது பூண்டியிலிருந்து லாக் திறந்தாங்கன்னா பல மில்லியன் தண்ணி வெளியே போகும். கொசஸ்ல ஆத்துல தான் போகணும். அது போய் எண்ணூர் துறைமுகத்தாண்டதான் பழவேற்காடு பக்கத்துல போய் அந்த கடல்ல கலக்கும். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அதிகாரிகள் பிடபிள்யூடி அதிகாரிகளுடைய அலட்சிய போக்குல பலமுறை ஆறு எடுத்துக்கிட்டு மக்களை பாழ்படுத்திட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா, மூதறிஞர் ராஜாஜி சொன்னாரு, பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் வேஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. மணல் மூட்டைக்கு பதிலா சாம்பல் மூட்டைகளை கட்டி ஆத்துக்கு ஓரத்துல போடுறாங்க. இன்னொரு இது, பல கோடி டெண்டர் விடுறாங்க. அரசு என்ன நினைக்குது, மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. பல கோடி டெண்டர் விடுற ஆறுகளுக்கு அங்கேயே பக்கெட்ல தூக்கி எந்த பட்டா நிலமா இருந்தாலும் அது மேல ஆறு எப்படி போதோ அந்த பட்டா நிலத்து மேல கூட அதை அளக்குறது இல்லை. சர்வே சரியில்லை, அதுக்குண்டான அதிகாரிகள் சரியில்லை. இந்த நிலைமை எப்பவுமே இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஆறுகள் ஆக்கிரமிப்புகள் அதிகம். ஆத்துக்குள்ளவே ரொம்ப இந்த விஞ்ஞான பூர்வமா இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, டவர் லைன் போட்டு போறாங்க. டவர் லைன் போறதுனால அந்த தண்ணி அதுல வர்ற சத்திங்க எல்லாம் மடக்கிறதுனால தண்ணி டைவர்ட் ஆகுது. தண்ணி டைவர்ட் ஆகுறதுனால அங்க அந்த போர்ஸ் வெளியே போயிடுது. இந்த கரைகள் பல கோடி சம்பாதிக்கிறாங்களே ஒழிய கான்ட்ராக்டும் அதிகாரியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. மக்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அந்த கரை உடையறதுக்கு காரணமா இருக்கிறது அதிகாரிகள் தான். ஒரு டேம் கட்டினாங்க, 32 கோடி ரூபாயில டேம், திருக்கண்டல் என்ற ஒரு பஞ்சாயத்துல. அந்த 32 கோடி டேம சும்மா ஒரு சின்ன வெள்ளத்துக்கே மணல்ல போட்டு கட்டின டேம் மணல் ஆட்சின்னு போயிடுச்சு. ஆத்து புறம்போக்கு நிலங்களை ரெவன்யூ அதிகாரிகள் ஜெகநாதபுரம் 1 49/1 10 ஏக்கர் 50 சென்ட் பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. அதுல ஆக்கிரமிப்பும் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி ஒருத்தர் கேஸ் போட்டு அப்பவும் அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்க முடியாம கண்டெம்ட் கோர்ட் போன பிறகுதான் அதிகாரிகள் நீதிமன்றத்தை பக்குவமா ஏமாத்த கத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு ஜேசிபி எடுத்துன்னு போக வேண்டியது எங்கேயாவது இல்லாத இடத்துல போயிட்டு நோண்டி அதை தள்ளுற மாதிரி தள்ளிட்டு நாங்க ஆக்கிரமிப்பு எடுத்துட்டோம் போட்டோ காட்ட வேண்டியது கோர்ட்டுக்கு. ஆனா இது வரைக்கும் உண்மையான ஆக்கிரமிப்புகள் இவங்க எடுத்ததா சரித்திரமே இல்லை. இதுக்கு மேல என்னன்னா, மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒரு வாரியத்தை தந்து வச்சிருக்காங்க. அந்த கொசஸ்தல யாரு கடைசியில போனதான் மீனவ சமுதாயம் வாழும். இந்த பழவேற்காடு நண்டுன்னு ஒரு ஃபேமஸ் நண்டு அங்க உருவாகும். இந்த ஆற்றில் கூடிய கடைக்கோடியில கடல்ல கலக்கிற இடத்துல கடல் நண்டு பெரிய பெரிய சிறப்பு வாய்ந்த மீனுங்க எல்லாம் உருவாகிட்டு இருந்தது. அங்க எடுத்துட்டு இந்த நிலக்கரி சாம்பல் எல்லாம் கொட்டி அந்த இடமே அந்த சதுப்பு நிலமே பாழடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 ஆறு அங்க கலக்கிற இடத்துல
கொஞ்சம் கொண்டு தான் இருக்கு, மீதெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. இந்த ஆத்துல தண்ணி வந்துன்னா 170 அடி 200 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணி ஒரு 4 நாள் ஆத்துல தண்ணி வந்துன்னா எங்களுக்கு 40 அடி 50 அடியில தண்ணி வரும். அப்புறம் எவ்வளவு தண்ணி ஓட்டினாலும் குறையாது. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான உண்மையான ஒரு அற்புதமான இயற்கையை நம்ம பாழ் பண்ணி நிற்கிறாங்கன்றது தான் எங்களுடைய மனவேதனை. இந்த கொசஸ்தலை ஆறு கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு பெரிய அதிசயம் என்னடா நடக்குதுன்னா, எப்பப்போ தண்ணி எடுத்து விடுறாங்களோ அது கூட சேர்த்து வேஸ்ட் ஆயில்கள் எல்லாம் விட்டுறாங்க. அந்த தண்ணியில போறதுனால போயிடுது. இப்போ அங்க பெரிய தடுப்பு மாதிரி ஏற்பட்டதுனால அது தண்ணி முகத்வாரம் உள்ளுக்கு இழுக்க மாட்டேங்குது. அது உள்ளுக்கு முகத்வாரம் இழுக்காத ஒரே காரணத்துக்காக அந்த தண்ணி பின்னுக்கு அடிச்சு உடஞ்சி கரைகள்லாம் உடஞ்சி போகுது. உடஞ்சி போய் அந்த மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் வருஷத்துல ஒரு நாள் கூட அதை பாக்குறது இல்லை. அந்த மீனவர்கள் இந்த ஐயோ எங்களுக்கு எண்ணெல்லாம் கலந்துச்சேன்னு பிறகுதான் ஒவ்வொரு அதிகாரியும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதுவே உடனடியா நிறுத்தணும், அந்த அந்த இடத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி எடுக்கணும், பைப் லைன் போட்டதெல்லாம் எடுக்கணும், அந்த ஆத்துல விடுற கழிவுகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும். அந்த விடிவு காலம் உங்க மூலியமா வரணும்னு நாங்கள் நினைச்சுக்கிறோம். கூவம், கொசஸ்தலை, ஆரணி இந்த 3 ஆறுகளும் குறுகிய தூரம் மட்டுமே பயணிச்சாலும் இந்த வழித்தடத்தில் இருக்கிற மக்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுத்து வந்திருக்கு. ஆனா நகரங்களின் வளர்ச்சி காரணமா கழிவுகள் நிறைய கொட்டப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இதோடைய பலனை முழுமையா அனுபவிக்க முடியாத நிலை இப்ப இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சென்னையில பெருவெள்ளத்துக்கு பிறகு சில நாட்கள் மட்டுமே நதியா காட்சியளிக்கிற கூவம் ஆண்டு முழுக்க அப்படியே காட்சியளிக்கணும். அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் இவங்க கோரிக்கை.